ஏய் தூக்கு 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 ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கியா ஏய் Take it, take it, take it. தெளிவாக இருக்குல்ல பார்ட்டி வகை தான் திறந்துருக்குமா கவர்மெண்ட் இது மாதிரி வந்து 50% மாதிரி எதுவும் ரூல்ஸ் வந்து போட்டுருக்காங்களா? அது இன்னும் கவர்மெண்ட் போல் திரும்ப அறிவிச்சாலும் அறிவிக்கும். இல்லைன்னா கஸ்டமர் கம்பெனியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு காலையில் நேராக எடுத்துகிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸ் வரலாம். வந்தால் பதிவு செஞ்சு. தம்பி உனக்கு என்ன வண்டி தம்பி ஓடணும்னு ஆசை, வாங்கணும்னு ஆசை? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். எல்லோரும் வீட்டிலே இருங்க, சேஃபாக இருங்க. நாங்களும் வந்து சேஃபாக இருக்கோம். வெளில போகும்போது மாஸ்க்லாம் வந்து போட்டுக்கிறோம். எங்கள் ஏரியாவில் கொரோனா பாதிப்புலாம் ரொம்ப அதிகமாக இல்லை. ஸோ பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறையா இயற்கையாக நிறைய இடங்கள்லாம் இருக்குது. வாழை மரம் இருக்குது, வெத்தலை கொடிக்கால் இருக்குது. அது மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு சில மாமரங்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ வீட்டிலே இல்லாமல் வெளியில் போய்ட்டு ஜாலியாக ஒரு மாங்காய் சாப்பிட்டுட்டு அந்த இயற்கையோட ஒரு பயணம் பண்ணிட்டு ஒரு ட்ரிப்பு போயிட்டு அப்படியே ஒரு சில ஆட்டோவில் அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா மாங்காய் அடிக்கிறதுக்கு முன்னாடி போகிற வழியில் பார்த்திங்கன்னா திடீர்னு மோட்டரை பார்த்துட்டோம், தண்ணி போயிட்டுருக்கு. நல்ல ஒரு குளியலை போட்டு அப்புறம் போய்ட்டு நம்ம மாங்காய் சாப்பிட்லாம். சின்ன வயசில் குளித்தது தான். நான் ஒரு 7வது 8வது படிக்கிற காலத்தில் தான் குளித்தேன். அதுக்கப்புறம் போகிறதில்ல. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குளிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒரு நிற்கிறார் பாருங்கள், இவர் வந்து அறிவு, இவர் எங்கள் மாமா. அவர் வந்து டிவிஎஸில் ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார். அங்கே ஒருத்தர் நிற்கிறான் பாருங்கள், அவன் என் தம்பி. இப்போ தான் வந்து 10வது போகிறான். நம்மளை 90s கிட்ஸை தாங்க ஏமாற்றிடுறாங்க. ஸ்கூலே போக மாட்டான், இப்படியே இருந்துடுறாங்க, ஜாலியாக இருக்கேன் அப்படிங்கிறான். ஸோ அவனே வந்து ஒரு ஃபண்ணுக்காக ஜாலியாக கூப்பிட்டு வந்திருக்கேன். ஒரு குளிச்சுட்டு நம்ம அப்புறம் மாங்காய் சாப்பிடுவோம். ஏய் இருக்கா எங்க கழிவு பிடிச்சிட்டு இருக்க
போதும் எடுத்தாச்சு. அவனை போய் புள்ளி தூக்கியா நீ? அவனை போய் தூக்கியா? தோடல ஐயா கத்தியோட இருக்கு. அல்ல அவனை அவனை தூக்கியா? அந்த போட்டு வேற லெவல் இந்த போட்டு இவனோட தூக்கி சொல்ல ஐயா. தூக்கு 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 தூக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கியா? என்னையா தோல்ல தூக்கியா? நீங்க கோஆபரேட் பண்றானே. இங்கிட்டு இங்கிட்டு வா இங்கிட்டு வா இங்கிட்டு வா. ஏய் சரி ஓகே போமா. அடுத்தது வாங்க. டேய் இதே அந்த மேலே ஒரு 2 இருக்குல்ல அதை வந்து இது பண்ண சொல்லுங்க. நான் கேஷ் பிடிக்கிறேன். இது கீழே இருக்காது, பெருசாக இருக்கும். அது ரொம்ப சின்னதுடா. போதும் போதும் வா. இல்லை இங்கே Take it, take it, take it. இல்லை அறிவாளியாக எதுவும் மாற்றிலாம் வச்சுருக்கேன். அப்புறம் தம்பி கத்திங்கடா எல்லாம் எடுத்துக்கியா? நான் கூடா போட்டுருவோமா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க.
கத்தி நல்லா எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க, அருமையான கத்தியாக இருக்குது. பால் ஓவராக இருக்குது. கத்தி அடிச்சு காய்ச்சி விடணும். இன்னொன்று போடுங்களேன், மிளகாத்தூள் தான் தெரியும், உப்பு தெரியும். சூட்டை கிளப்பிடும் மிளகாத்தூள் இந்த டைமிங்கில். யார் உலக்கெல்லாம் இல்லை, பீஸாக எடுத்துக்குவோம். இந்தா அந்த மாதிரி பீஸாக எடுத்துக்குவோம். நமக்கு இது நாங்கள் பார்த்தா நாக்கா. நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு மிளகாத்தூள்லாம் நாங்களே எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்லா காம்பினேஷன் நல்லாயிருக்கு. மாங்காய் ஒட்டு மாங்காய் தான், நல்லா பெருத்த மாங்காய் தான், அதனால் வந்து நல்லாயிருக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே பிடிச்சிக்கோ மாங்காவை. ஆமாம் அவர்களே, நீங்கள் ஷோரூமில் எப்போ போய் சேர்ந்தீங்க? ஆனால் 2011. 2011. அப்பாச்சி உங்கள் சப்ஸ்கிரைபர்லாம் வந்து உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வந்து நான் கேட்டேன்னா அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்லுங்கள். அப்பாச்சி பைக் எப்போ நீங்கள் வாங்கினீங்க? 2013 February 8. February 8, 2013 வாங்கிட்டீங்க. ஆமாம். அப்பாச்சி வந்து அப்போ 180 160? 180. 180. எத்தனை வருஷம் அதை யூஸ் பண்ணியிருப்பீங்க? அதை 2013லேருந்து 2020 வரைக்கும். ஒரு 7-8 வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கீங்க. 180 எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருப்பீங்க? 2 லட்சம் கிலோமீட்டர். 2 லட்சம் கிலோமீட்டர். இப்போ அந்த வண்டி வாங்கலாமா? இப்போ அவைலபிளா? நீங்கள் வச்சது வந்து ஹைப்பர் எஜ் மாடலா, அதுக்கு முன்னாடி மாடலா? ஹைப்பர் எஜ்ஜில் நார்மல் தான். ஹைப்பர் எஜ்ஜி சரி இருக்காதுன்னு சொன்னாங்க, அதனால் நார்மலே. சரி, இப்போ அந்த வண்டி இப்போ அவைலபிளா ஷோரூமில்? இல்லை. இப்போ அந்த வண்டிக்கு இப்போ இருக்க 160 இருக்குல்ல, 4Vக்கும் நீங்கள் வச்சு ஓட்டின வண்டிக்கு எது நல்லாயிருக்கும்? நான் ஓட்டின வண்டி எனக்கு பிடிக்கும். வேறு எதுவும் குறைகள் என்னென்ன மாற்றுனீங்க, இல்லை வாங்கலாமா வேணாமா? அப்போ அந்த வண்டியை செகண்ட் ஹேண்டில் நிறைய பேர் வாங்க வாய்ப்பு இருக்குது. அப்போ செகண்ட் ஹேண்டில் அந்த வண்டி வாங்கலாமா? இல்லை என்னென்ன ஃபால்ட்டெல்லாம் வருது, இல்லை யார் வாங்கலாம், எப்படி மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி? மெயின்டெனன்ஸ் கம்பல்சரி சர்வீஸு கரெக்டாக ப்ரிப்பராக விடணும். மற்றபடி ஸ்பேர் பொருள்லாம் கரெக்டாக மாற்றணும். 1 லட்சம் கிலோமீட்டரில் என்னென்ன மாற்றிருப்பீங்க? இப்போ டயரு, செயின் ப்ராக்கெட்டு, டயர் இதெல்லாம் வந்து எத்தனை முறை மாற்றிருப்பீங்க? டயர் 30,000 கிலோமீட்டர் ஒரு வாட்டி மாற்றிருக்கேன். செயின் ப்ராக்கெட்டு 15,000 கிலோமீட்டர். டெய்லி அதெல்லாம் வண்டி ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இருந்தீங்க. இப்போ 8 வருஷத்தில் 2 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டிட்டீங்க. 1 லட்சம் வந்தோன்னா அந்த டெய்லி இருக்குல்ல ஓடோமீட்ரு, அதை என்ன ரீசெட் பண்ணுவீங்களா, இல்லை அதுவே ரீசெட் ஆகிருமா? ரீசெட் பண்ணணும், நம்ம தான் பண்ணணும். அப்போ 1 லட்சம் ஓடிடுச்சுன்னா அது 1 லட்சத்தை அப்படியே காமிச்சிக்கிட்டே இருக்கும். 1 லட்சம்னா 1 லட்சம் இல்லை, 9999 ஃபுல்லாக காமிக்கும். அதுவே அவர்களே இப்போ ஆர்டிஓக்கு தான் திறந்துருக்குமா? திறந்துருக்கு. எமர்ஜென்சி வாங்கினதுக்கு மட்டும் அந்த எஃப்சி டேக்ஸு, ஆம்புலன்ஸ் அண்டு அத்தியாவசியத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ திறந்தேன். ஆர்டர் முடிஞ்சுன்னா எல்லோரும் போகலாமா? ஆர்டர் முடிஞ்சால் போகலாம். இல்லை லைசன்ஸு, எஃப்சி, இந்த கவர்மெண்ட் இது மாதிரி வந்து 50% மாதிரி எதுவும் ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்களா? அது இன்னும் கவர்மெண்ட் போல் திரும்ப அறிவிச்சாலும் அறிவிக்க வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ அடுத்த வண்டி இப்போ ஆர்டிஓக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுக்குறீங்கல்ல, ரூல் படி வண்டியை ரிஜிஸ்டர் பண்ணி தான் நீங்கள் கொடுக்கணும். ஆமாம், கஸ்டமர் கையில் கொடுக்கணும். இல்லைன்னா கஸ்டமர் கம்பெனியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு காலையில் நேராக எடுத்துகிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸ் வரலாம். வந்தால் பதிவு செஞ்சுட்டு நேராக எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நான் தஞ்சாவூரில் இருக்கேன், திருச்சியில் வண்டி வாங்கிட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 4 நாள் கழிச்சு தஞ்சாவூர் வந்து நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. எனக்கு உடனே வேணும் நான் சொல்கிறேன். அப்போ என்ன ஆப்ஷன் இருக்குது? ரூல் அதாவது விதிமுறை படி போகணுன்னா உடனே வேணால் விதிமுறை படி பண்ணிங்கன்னா டெம்பரவரி தான் பண்ணணும். டெம்பரவரி ஒரு நாளில் பண்ண முடியாது. நீங்கள் வண்டியை வந்து டெம்பரவரி நாங்கள் பண்ணி கொடுப்போம், நீங்கள் போய் பர்மனெண்ட்டு பண்ணிக்கலாங்க. டெம்பரவரி திருச்சியில் பண்ணி கொடுப்பீங்களா எனக்கு? சரி, டிஸ்ட்ரிக் விட்டு டிஸ்ட்ரிக் போனால் டெம்பரவரி தாராளமாக பண்ணலாம். சரி, இப்போ டெம்பரவரி பண்ணிங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் தஞ்சாவூரில் காட்டணும். தஞ்சாவூரில் கொடுக்க வேண்டியதான். நாங்கள் பண்ணி கொடுக்குற டெம்பரவரியில் பேப்பரை சைன் பண்ணி கம்பெனிலேருந்து எடுத்து ஏற்றி கொடுப்போம். அதை கொண்டு நீங்கள் அங்கே போய் திரும்ப பதிவு பண்ணிக்க வேண்டியதான். டெம்பரரி பண்ணுறது 1 மாதம் தான் வேலிடு. சரி, 1 மாதத்தில் நீங்கள் பண்ணிக்க வேண்டியதான். டேக்ஸ் அமௌண்ட்டு கம்பெனி எடுத்துக்காது. நாங்கள் டெம்பரரிக்கு டேக்ஸ் அமௌண்ட்டு நீங்கள் உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். நான் போய் தஞ்சாவூரில் கட்டிடணும். சரி, இப்போ நான் டேரக்டாக ஒரு முறை நார்மலாக ரிஜிஸ்டர் பண்ணுறதை விட நம்ம டெம்பரரி பண்ணி 2வது தடவை பண்ணும்போது சார்ஜ் எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆகும்? இல்லை ஒரே ஈக்குவல் சார்ஜ் தான் வருமா? எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. உங்கள் கம்பெனி பண்ணி விட்டால் கம்மியாக பண்ணுவாங்க.
எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வெளில தெரியாதவங்கள்ட்ட பண்ணீங்கன்னா சார்ஜ் வாங்குவாங்க, புரோக்கரு கமிஷன் தான் அவங்க வாங்கினால உங்களை ஏமாற்றுவாங்க, அதிக அமௌண்ட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் டெம்பரரி பண்ணாமல் வெயிட் பண்ணி நம்ம ஒரே அடியாக ரிசீவ் பண்ணுறது நல்லது. அப்புறம் டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் எல்லா வண்டிக்குமே வச்சுருக்கீங்களா இப்போதைக்கு ஷோரூமில்? தஞ்சாவூரில் எல்லாமே போனால் கொடுப்பீங்க டெஸ்ட் ட்ரைவ். இவங்க இந்த டெஸ்ட் ட்ரைவ் வண்டியில் போய் நான் ஓட்டிட்டு போகிறப்ப ஏதாச்சும் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கீழே விழுந்துட்டேன், வண்டி டேமேஜ்னா என்ன பண்ணுவீங்க? அது டெஸ்ட் ட்ரைவு கிளைம் தான். கிளைம் பண்ணி இன்சூரன்ஸ் கிளைம். ஆமாம், கம்பெனியில் கிளைம் பண்ணி வச்சு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுப்பாங்க. இப்போ நான் என் சைட்லேருந்து ஏதாச்சும் என்கிட்ட பண்ணது வாங்குவீங்களா? உங்கள்கிட்ட வராது. உங்கள்கிட்ட லைசன்ஸு ப்ராப்பராக இருக்கணும். ஓட்டும்போது உங்கள் பின்னாடி சேல்ஸ்மேன் உங்களுக்கு வேறு யாரும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, என் பேர் ஹரி, இதான் என் தம்பி. இவன் தம்பி உனக்கு என்ன வண்டி தம்பி ஓட்டணும்னு ஆசை, வாங்கணும்னு ஆசை? புல்லட். 15 வயசு தான் ஆகுது. வீட்டில் இருக்க ஒரு ஸ்ப்ளெண்டர் எடுத்து சுற்றிக்கிட்டு இருக்கான். இல்லை என் வண்டி வேறு நான் கொடுக்கணுமா கேட்டால் புல்லட் வாங்கணுமா? நம்ம 90s கிட்ஸ் தாங்க பாவம். இப்போ 10வது தான் போப்பானா, இப்போயே வண்டி ஓட்டணுங்கிறான், அது வாங்கணுங்கிறான், இது வாங்கணுங்கிறான். 18 வயசு ஆகட்டும், லைசன்ஸ் வாங்கிட்டு வண்டி ஓட்டி வாங்கிக்கலாம். அது தப்பு. இப்போயே வேணும். இந்த ஸ்கூல் கீழே ஆன்லைன் கிளாஸ்லாம் வைக்கிறாங்களே, அதெல்லாம் அட்டென்ட் பண்ணுறது இல்லை. ஸ்கூலை பார்த்துட்டு வராங்க. பள்ளிக்கூடத்துக்கு வண்டி எடுத்துகிட்டு பயங்கிறதே இல்லைங்க. ஜெயிலில் தான் இருப்போம். போகிற காலத்துலாம் பயந்துக்கிட்டு கிடப்போம். இப்போ தான் நீங்கள் பயப்படுறதும் கிடையாது, ஒன்றும் பண்ணுறது கிடையாது. வேறு என்ன வீட்டில் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கப்பா? என்ன கேமு? ஃப்ரீ ஃபயர். நல்லா இருக்கா மாங்கா? நல்லா இருக்கு, அருமை, வேறு லெவல். நிறையா நீங்கள் கூட நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது அதிகமாக சாப்பிட்டாலும் சூடு, இருந்தாலும் நாங்களே அதிகமாக தான் சாப்பிட்ருக்கோம். சும்மா 5 மாங்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டே பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணோம். நல்லா ஒரு குளியல் ஒன்று போட்டோம். அது மாதிரி வந்து மாங்காய் இருந்துச்சு, மாங்காய் பொடிலாம் நம்மளே ரெடி பண்ணி கொண்டு வந்ததுனால நல்லா சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுமாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பைக்ஸ் பற்றி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ வீட்டில் வந்து சேஃபாக இருங்க. நாங்களும் இந்த எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த ஏரியா வந்து இருக்குது. அதனால் வந்து வெளியிலலாம் நாங்கள் எங்கேயும் போகலை. நாங்களும் வீட்டுக்குள்ளே வந்து சேஃபாக தான் இருக்கோம். போகும்போது வந்து மாஸ்க்லாம் வந்து போட்டிருக்கோம். வீடியோவில் பேசுகிறேங்கிறதுனால வந்து மாஸ்க் போடல. அதனால் வீட்டில் வந்து சேஃபாக இருங்க. எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து நல்ல ஒரு ஆட்டோமொபைல் செய்தியோட இதேமாதிரி நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இன்னொரு வீடியோவில் திரும்ப நாங்கள் வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். இன்னும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.